மக்னோவின் அரசு 1918 நவம்பர் 27 உக்ரைனின் நெஸ்டர் மக்னோ தலைமையிலான புரட்சிகர கிளர்ச்சி படைகள் தென்கிழக்கு உக்ரைனின் ஒரு பெரிய பகுதியை ஜெர்மானிய மற்றும் ஆஸ்திரிய ஹங்கேரிய ஆக்கிரமிப்பு படைகளிடமிருந்து விடுவித்து அங்கு ஒரு தன்னாட்சி பிரதேசத்தை நிறுவின. இது மக்னோசினா, அதாவது மக்னோவின் அரசு எனப்பட்டது. 1917 ஆண்டில் ஏற்பட்ட ரஷ்ய புரட்சிக்கு பிறகு உக்ரைன் அரசியல் குழப்பத்தில் மூழ்கியது. 1918 போல்ஷெவிக்குகள் ஜெர்மனியுடன் பிரெஸ்ட் லிடோவ்ஸ்க் ஒப்பந்தம் செய்து கொண்டனர். இதன் காரணமாக உக்ரைனின் பெரும்பகுதி ஜெர்மானிய மற்றும் ஆஸ்திரிய ஹங்கேரிய படைகளின் ஆக்கிரமிப்பின் கீழ் வந்தது. நெஸ்டர் மக்னோ கிழக்கு உக்ரைனில் உள்ள ஹுலை போலே பகுதியில் ஒரு கிளர்ச்சி குழுவை உருவாக்கினார். இவர்கள் முதலில் ஜெர்மன் ஆக்கிரமிப்புக்கு எதிராகவும் நிலப்பிரபுக்களுக்கு எதிராகவும் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். அரசின்மை என்ற கோட்பாட்டை முன்னிறுத்தி இந்த குழுவினர் போராடி வந்தனர். நவம்பர் 1918 முதலாம் உலகப் போர் முடிவடைந்து மைய சக்திகளின் படைகள் உக்ரைனை விட்டு வெளியேறிய போது மக்னோவின் கிளர்ச்சி படைகள் அந்த பகுதிகளை கைப்பற்றின. அவர்களது கட்டுப்பாட்டிற்குள் வந்த பகுதி அதிகாரப்பூர்வமாக சுதந்திர பிரதேசம் என்று அழைக்கப்பட்டது. மக்னோவும் அவரது ஆதரவாளர்களும் எந்தவிதமான அரசையோ அல்லது அதிகாரத்தையோ ஏற்கவில்லை. கட்டாய அதிகாரத்திற்கு பதிலாக தன்னார்வ ஒத்துழைப்பு மற்றும் சுய ஆட்சி மூலம் ஒழுங்கான சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்பதே அவர்களது சித்தாந்தமாக இருந்தது. அரசு மறுப்பு கொள்கை கொண்ட மக்னோவும் அவரது ஆதரவாளர்களும் தாங்கள் கைப்பற்றிய பிராந்தியத்தில் விவசாயிகளும் தொழிலாளர்களும் தங்களை தாங்களே ஆளுகின்ற செல்ஃப் கவர்னிங் கம்யூன்ஸ் என்ற கூட்டமைப்பை நிறுவினார்கள். கிராமப்புறங்களில் நிலங்கள் மீண்டும் மறுபகிர்வு செய்யப்பட்டு உள்ளூர் விவசாயிகள் குழுக்களால் நிர்வகிக்கப்பட்டன. இந்த பிராந்தியத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் பேச்சு மற்றும் அரசியல் சுதந்திரம் வழங்கப்பட்டது. மக்னோவின் இராணுவம் உக்ரைனின் புரட்சிகர கிளர்ச்சிப்படை என்ற பெயரை கொண்டிருந்தாலும் இது பொதுவாக கருப்பு காவற்படை என்றே அழைக்கப்பட்டது. ஆரம்பத்தில் மக்னோவின் படைகள் ரஷ்யாவின் வெள்ளை காவற்படையை எதிர்த்து போராட போல்ஷெவிக்குகளின் சிறப்பு காவற்படையுடன் கூட்டணி வைத்தன. வெள்ளை இராணுவம் தோற்கடிக்கப்பட்ட பிறகு போல்ஷெவிக்குகள் மக்னோசினாவை ஓர் அச்சுறுத்தலாக கருதினர். மக்னோவின் அரசு மறுப்பு கொள்கை மத்திய அதிகாரத்தை நிலைநாட்ட விரும்பிய லெனினின் போல்ஷெவிக் கொள்கைக்கு நேர் எதிரானதாக இருந்தது. இதனால் 1921 போல்ஷெவிக்குகள் மக்னோவின் படைகளை தாக்கி அவரது தலைவர்களை ஒழித்தனர். மக்னோசினா போல்ஷெவிக்குகளின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது. மக்னோசினா என்பது ஒரு மத்திய அரசு இல்லாத மக்கள் நேரடியாக நிர்வாகத்தை நடத்தும் ஒரு சோசலிச சமூகத்தை நடைமுறைப்படுத்த முயன்ற ஒரு தோல்வியுற்ற முயற்சியாக வரலாற்றில் பதிவானது.